நண்பர்களே, இன்றைக்கி 3ஆம் நாள் இடுக்குக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வர வைக்க டைம் ஆகிட்டு, அதனால் கொஞ்சம் இருட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இடிக்கிடுவோன்ட்டு வந்தாச்சு. ஏன்னா நாளை மிஸ் பண்ணோன்னா பழம் ரொம்ப முத்திரும். நேற்றுக்கு நம்ம இதில் அடையாளம் போட்டோமா 2வது நாள், இதுவும் எடுக்கு 2வது நாள். இந்த கைம்பு நம்ம நேற்று எடுக்கலை, ஆனால் இந்த பாலையும் இடிக்கிட்டோம். இதுவும் நம்ம நுனியில் கட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ அடுத்தாலும் என்ன பண்ணுறோன்னா, இது இன்றைக்கி 2 வரி அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த நேர் வச்சு இப்படி 2 வரி, அதுக்கடுத்து சைடில் பிடிச்சி 1 வரி பிடிச்சிட்டு ஒரே ஒரு குறும்பில் மட்டும் தட்டி விட்டு லைட்டாக சீவிட்டு தட்டி விட போகிறோம். நாளைக்கு வந்து இதை இளம்பாலையாட்டும் மாற்றிட வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. இன்றைக்கி எடுக்க போகிறோம். இப்போ இடிக்க முடிச்சுட்டு காமிக்க, சரியா? இன்றைக்கி 3ஆம் நாள் இடிக்கியாச்சு. இப்போ என்னென்னா ஒரே ஒரு குறும்பில் மட்டும் அடையாளத்துக்காக அறுத்து விட்ருக்கேன். பார்த்திங்களா? இப்போ இந்த பழையிலையும் அறுத்து விட்ருக்கேன். இனி நாளைக்கு வந்து இது இளம்பழையாக்கி சீவிட வேண்டியதான். நாளைக்கு பயணி சொட்டு போட்டுரும் கண்டிப்பாக. இன்றைக்கி லைட்டாக இடுக்கி விட்ருக்கேன், இருந்தால் இன்றைக்கி லைட்டாக சீவனேன். இங்கே பார்த்திங்களா, கையில் ஈரப்பதம். நம்ம மொபைலில் ஒழுங்காக தெரியல. நம்ம மொபைலில் இவ்வளோ அக்யூரேட்டாக தெரியல. சரி, ஓகே, இருக்கட்டும். வேறு மொபைலில் அவங்க பிறகு அக்யூரேட்டாக காமிச்சிடும். இப்போதைக்கு நம்ம 3ஆம் நாள் எடுக்க முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இளம்பழம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.